ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னா, மீன் குழம்பு தான் செய்கிறேன். எனக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. புளிப்பாக வச்சு, புளிப்பு காரமாக வச்சு. எனக்கு ஒரு 10 டேஸாகவே ஃபீவர் விட்டு விட்டு இருந்துச்சு. தோட் பெயின் வேறு, ஹெட்டேக் வேறு. ஸோ என்னால் தண்ணி கூட குடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போவும் லைட்டாக பெயின் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. சரி, ஓகே செய்யலான்னு சொல்லி லேட்டாக தான் எழுந்தோம். காலையில் எழுந்து பசங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு, காலையில் சேமியா இருந்தது, அதை வச்சு உப்புமா செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போயிட்டு வந்தேன். போய் மீன் வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்த மீன் வந்து சங்கரா மீன், எங்கள் சைடில் நவர மீன் சொல்லுவாங்க. அதுவும் சாலை மீன் வந்து பொரிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துருந்தேன். அவங்களே கட் பண்ணி எல்லாமே எடுத்து தந்துடுவாங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து கழுவுனா மட்டும் போதும். பெரிய பையன் என்கிட்ட பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அவனுடைய ஆடியோ நானும் சேர்ந்து தான் போடலான்னு பார்த்தோம். அதுக்கிடையில் சின்ன பையன் வந்து இன்னொரு மொபைலில் வந்து சாங் கேட்டுட்டு இருந்தான். ஸோ அந்த சாங்ஸ் நிறைய இதில் வருது. அதனால தான் அந்த ஆடியோவை கட் பண்ணிவிட்டு நான் தனியாக ஆடியோ கொடுத்துருக்கேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அப்புறம் வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். உப்பு குழம்புக்கு சேர்த்தே போட்டுக்கிட்டேன். வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டேன். இப்போது நான் அது நல்லா வெந்துட்டுக்கிட்டே இந்த சைடில் நான் புளியை கரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த சைடில் வந்து சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. சின்ன வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. நல்லா அதுக்கப்புறம் நம்ம வந்து டைமில் புளி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள், தனி மிளகாத்தூள். எதுக்குமே நான் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா 3 பேர் அல்ல 4 பேர், அதுக்கு மேலே நான் சமைக்கிறது கிடையாது வீட்டில். அதனால் எதுவுமே கண்பார அளவு தான். நான் எப்போதும் இப்படி தான் போடுவேன். இது கரெக்டாகவும் இருந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு நான் போடுறேன். இப்போ வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மீன் கடைக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து செட்டிநாடு மீன் குழம்புன்னு சொல்லி ஒரு பேக்கெட் வச்சுருந்தாங்க. சரி, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி வாங்கி ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து இந்த மசாலா போடாமல் வீட்டில் உள்ள மசாலா மட்டும் போட்டு வைக்கிற குழம்பு டேஸ்ட் இல்லை. எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட்டு தான் பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இது போட்டதுமே குழம்புமே ஒரு மாதிரி கலர் பவுட்ரு சேர்த்துருப்பாங்க போல். ஃபுட் கலர் பவுட்ரு எது சேர்த்தாங்களோ என்னன்னு தெரியல. குழம்பு கலருமே ஒரு மாதிரி ரெட் ஆகிடுச்சு. அதிகமாக நம்ம வத்தல் பொடி தனி மிளகாய் தூள் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடுச்சு. இதை நல்லா நம்ம பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றி உப்பு பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். தேங்காய், ஜீரகம், பூண்டு இவ்வளோ தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். திருநெல்வேலி சைடை பொறுத்தளவில் தேங்காய் இல்லாமல் எந்த குழம்பும் பொரியல் எதுவுமே வைக்க மாட்டோம் நாங்கள். ரசம், புளித்தண்ணி இந்த மாதிரி உள்ளதுக்கு மட்டும்தான் தேங்காய் ஆட் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் தேங்காய் நிறைய சேர்த்து போனாங்க. பாருங்கள் குழம்பு கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதாவது பரவாயில்ல, நல்லா கொதிக்க கலர் வந்து ரொம்ப, இங்கே பாருங்கள் கலர் உங்களுக்கு தனியாகவே தெரியுதா? சரி, ஓகே, நம்ம இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். அது கொதித்து வரட்டும். எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். என்னை விட என் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய பையனுக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிறதுல. அன்றைக்கி மீன் குழம்பு எனக்கு ஃபீவருங்கிற ஒரு ரீசனுக்காண்டி தான் நான் எடுத்தது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மீன் வந்து எங்கள் அம்மா தான் வாங்குவாங்க. நவர மீன் சொல்லுவாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் வந்து அம்மா தான் வாங்குவாங்க. இதுவும் சீலா மீனும் அம்மா வாங்குவாங்க. வேறு எந்த மீனுமே அம்மா வாங்க மாட்டாங்க. அம்மா இருக்கிற வரைக்குமே நான் மீன் குழம்பு வீட்டில் வைக்க மாட்டேன். எனக்கு வேணும்னா அம்மாட்ட சொல்வேன், அம்மா செஞ்சு கொடுத்து விட்ருவாங்க. எப்போதுமே வீக்லி 2 or 3 டைம்ஸ் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு நான்வெஜ் குழம்பு வரும். அம்மா இறந்ததுக்கப்புறம் இப்போ நான் செய்கிறேன். இந்த மீன் அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் எடுத்ததில்லைன்னு நினைக்கிறேன், இந்த சங்கரா மீன். ஓகே, இப்போ தேங்காய் பேஸ்ட் எல்லாமே அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டு மாங்காய் வேறு தனியாக கட் பண்ணியிருக்கேன். தேங்காயோட பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்ருவோம். குழம்பு வைக்கும் போது அம்மா ஞாபகத்தில் தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணேன், கடவுள் எனக்கு அம்மா கூட இருக்க கொடுத்து வைக்கலன்னு தான் சொல்லணும். கஷ்டமாக இருக்குது. இதை நம்ம மூடி போட்டுவிட்டுட்டு அங்கே சாப்பாடை வடிச்சிடலாம். நாங்கள் குக்கர் சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டோம். வெளில சாப்பாடு செய்கிறது அந்த சாப்பாடு வந்து எப்போதுமே குக்கரில் வைக்க மாட்டேன். நாங்கள் வடித்து தான் சாப்பிட்றோம்.
ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒன் பாட்டை ரைஸாக பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் குக்கரில் வைக்கிறது. இதுதான் சங்கரா மீன். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டாச்சு. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப மாங்காய் சேர்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்புல மாங்காய் சேர்க்குறது. ஸோ மாங்காய் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருவோம். ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடில் தோசைக்கல்லை போட்டு நான் மீன் வறுக்க போகிறேன். முழு மீனை வச்சா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இப்போதைக்கு 4 பீஸ் மட்டும்தான் பொரிக்கிறேன். அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி தோசைக்கல்ல தான் பொரிப்பேன். நான் எப்போதுமே ஆயில் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன் சட்டியில் போட்டு. இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு ஒயிட் ரைஸ், பொரிச்ச மீன், அப்புறம் வீட்டில் எக் பாயில் பண்ணியிருந்தது, மீன் குழம்பு. எங்கள் மாமனார் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டார் பசங்களுக்கு. ஸோ அதில் உள்ள லெக் பீஸ். பசங்க எனக்கு பிரியாணி சாப்பிட்றோமான்னாங்க. சரி ஓகேன்னு அவங்களுக்கு பிரியாணி கொடுத்துட்டு லெக் பீஸுமே நான் இப்போ இதுக்காண்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். பசங்கள்கிட்ட கொடுத்துருவேன். ஓகே, இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் சிம்பலை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.